ஆக்சுவலாக குட்டீஸ் நான் வந்து இப்போ ஒரு 1 or 2 months ஆயிருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ காந்தாரி மிளகு. இதை எடுத்து நல்லா சம்மந்தி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா அப்படி இருக்கும். நிறைய காந்தாரி மிளகு வந்துருக்குது. இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நிறைய காந்தாரி மிளகு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அடுத்த மாதம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது பழுத்தோம்னா என்ன செஞ்சிடும், அந்த கிளியெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். அதனால இப்போ நம்ம வந்து இது பறிச்சிடணும். இது பாருங்கள் இதுக்குள்ளே நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது சில குட்டீஸ், சூப்பராக இருக்குது. மோட்டர் போட்டிருக்கோம், அதனால் தண்ணி வர சவுண்டு. இதெல்லாம் பழுத்துச்சுன்னா அப்புறம் வந்து கிளி வந்து சாப்பிட்டு போயிடும். அதனால் நம்ம பறித்து பெருசாக இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், இதை வந்து உப்பில் போட்டு வைக்கலாம். இந்த பாருங்க இருக்கா, அதே நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் வினிகர் காடின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அது காந்தாரி மிளகு யாருக்கெல்லாம் பிடிக்கும். இது வந்து பிக்கிள்லாம் பண்ணுவாங்கல்ல, செம்மையாக பிக்கிள் பண்ணுவாங்க. இதில் இது பாருங்கள், இது கொஞ்சம் உப்பில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இது சூப்பராக. ஓகே, பெருசாக இருக்கிறதெல்லாம் பறிச்சிடுவோம். இந்த பூ விடு வைக்கணும். இப்போ இந்த பழுக்க ஆரம்பிக்குதுல்ல, இதெல்லாம் அப்படி பறிச்சிடணும். பறிச்சுட்டு அச்சார் போடணும். இது பாருங்கள், இது கொஞ்சம் பழுத்து இருக்கா, அது வந்து கிளி சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி பழுத்தெல்லாம் கிளி சாப்பிட்டு போயிடும். ரொம்ப ஆசையாக இருக்குல்ல நம்ம தோட்டத்தில் வந்து காந்தாரி மிளகு இருக்குது அப்படின்னு சொன்னால். நம்ம தோட்டம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு வால்க்கு நடுவில் அப்படி வளர்ந்தது. அழகாக இருக்குது, சூப்பர். எடுக்க வந்து டேஸ்ட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கா, ஜாலியாக இருக்குது பார்க்கணும். பழுத்து பாருங்க பாருங்கள், இது பழுத்தெல்லாம் கிளி வந்து அப்படி கொத்திட்டு போயிடும். அதனால பழுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஹாப்பியாக இருக்குது எனக்கு, ஜாலியாக. ஆனாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு ரோஸ் வந்தாலும் இல்லாட்டினா ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகு வந்தாலும் செம்மையாக இருக்குது. சில குட்டி செம்ம மூடாக இருக்குது. இதை பாருங்க, ஜாலியாக இருக்குது எனக்கு பார்த்தா. இவ்வளோ பறிச்சிட்டோம். இதை எடுத்து உப்பில் போட்டு வைக்கணும். ஓகே, இதை வந்து எப்படி எடுத்து நம்ம உப்பில் போட்டு வைக்கணும். அடுத்து வெள்ளை கலரில் வந்துருக்கு, அது எப்படி காமிக்கட்டுமா?